Hi students, very good morning. I am your science miss Karthishwari. So what are the topics we have discussed in previous classes are what is meant by element, compound, then mixture, difference between element and compound. Okay, so regarding that I gave some questions to you as homework. I hope you did well. Okay, so next enter into next topic, difference between mixture and compound. So the first point is mixture contains two or more substance. Okay, mixture contains two or more substances, but compound is a single substance. ஸோ மிக்சருக்கான எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சாயில். ஸோ the soil consists of clay, sand and various salts. ஓகேவா? ஸோ அப்போ சாயில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சாண்ட் அண்டு வேரியஸ் சால்ட்ஸ். இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஷியோ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எந்த ரேஷியோவும் இதுக்கு வந்து கிடையாது. தென் காம்பவுண்டுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் அப்படின்னா வாட்டர். ஸோ விச் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் த ரேஷியோ 2:1. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கான மெயின் டிஃப்ரென்ஸே இது தான். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ரேஷியோ இருக்கும், பட் ஆனால் மிக்சருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபிக்ஸடு ரேஷியோவும் இதுக்கு வந்து கிடையாது. ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட், the constituent may be present in any proportion. ஓகேயா? அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். the constituent may be present in any proportion. என்ன ப்ரப்போர்ஷனில் வேணாலும் இருக்கலாம். க்ளே பார்ட்டிகல்ஸ் ஒரு சில இடங்களில் போய் பார்த்தோம்னா க்ளே பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சாண்ட் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். ஒரு சிலரில் பார்த்தோம்னா சால்ட் வந்து நிறையா இருக்கும், க்ளே பார்ட்டிக்கல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரேஷியோ வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா த கான்ஸ்டியூயன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் டெஃபினட் ப்ரப்போர்ஷன். ஸோ வாட்டருக்கான ரேஷியோ அப்படின்னு போய் பார்த்தோம்னா எங்கே போய் நம்ம பார்த்தோம்னாலும் சரி, வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கான அந்த ஃபிக்ஸடு ரேஷியோவில் தான் அது ப்ரெசண்ட்டாக இருக்கும். தென் தேர்ட் ஒன், தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தேர் கான்ஸ்டியூயன்ஸ். ஸோ மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் மிக்சர்லேயுமே வந்து பார்த்தோம்னா அதோட எஃபெக்ட் மட்டும்தான் வெளியில் வந்து தெரியும். பட் ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தே டு நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூயன்ட் எலமெண்ட். ஓகேயா? அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியில் இருந்து இந்த காம்பவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பர்னிங். ஓகே, ஆக்சிஜனோட யூஸ் வந்து என்ன, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பர்னிங். பட் ஆனால் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட கம்பைண்ட் ஆகி H2Oவாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஆக்சிஜனுக்கான ப்ராப்பர்ட்டியில் இருந்து இந்த H2O டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அது பர்னிங்க்கு யூஸ் ஆகுது. பட் ஆனால் H2O வந்து பார்த்தோம்னா பர்னிங்க்கு யூஸ் ஆகலை, அதை எக்ஸ்டிங்விஷஸ் த ஃபயரை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த H2O வந்து பார்த்தோம்னா யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் ஒன், த காம்பனன்ட்ஸ் மே பி செப்பரேட்டட் ஈஸிலி பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாயிலில் இருக்கக்கூடிய க்ளே பார்ட்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய மற்ற மினரல்ஸாக இருக்கட்டும், இல்லை சால்ட்டாக இருக்கட்டும், அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். பட் ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா the constituents can only be separated by one or more chemical reactions. கெமிக்கல் ரியாக்ஷனால் மட்டும்தான் இதை வந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய க்ளேயையோ இல்லை வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பெபிள்ஸ் கற்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்லேயே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட முடியும், சிம்பிளான மெத்தடில் ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஆனால் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையோ ஆக்சிஜனையோ நம்ம செப்பரேட் அவுட் பண்ணணும் அப்படின்னா we should follow the chemical reactions. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஜஸ்ட்டு நான் ஓரலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றா பார்த்துருவோம்.
So in this experiment we have taken two substances. One is iron, another one is sulfur. So iron is in black in color and the sulfur is in yellow in color. Okay, so now we are going to prepare the mixture of iron and sulfur. So we have prepared the mixture of iron and sulfur. So when we add these two substances we get a gray color. This is the mixture of iron and sulfur. Okay, so இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா when we place a magnet near to this mixture, the iron which is present in this mixture is easily attracted by magnet. Okay, so here in this mixture iron is easily attracted by this magnet. When we heat these two substances, so in this test tube which contains the mixture of iron and sulfur, ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அயன் சல்ஃபைட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் அயன் அண்டு சல்ஃபர். பட் ஆனால் இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறதுனால இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த மிக்சர் ஆஃப் அயன் அண்டு சல்ஃபர் அப்படின்ற நேம் இப்போ மாறிட்டு இப்போ இது என்னவா நேம் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அயன் சல்ஃபைடு. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது மிக்சர், இப்போ நம்ம நோட் பண்ணுறது காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நியர்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அயன் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இங்கே நமக்கு அட்ராக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அயன் பார்ட்டிகல்ஸ் எதுவும் நமக்கு இங்கே அட்ராக்ட் ஆகலை. ஸோ அப்போ மிக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக்சரில் வந்து பார்த்தோம்னா அதோடைய காம்பனன்ட்ஸ் என்னவோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் அதில் எக்ஸிபிட் ஆகுது. பட் ஆனால் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கான்ஸ்டியூயன்ஸில் இருந்து காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி டோட்டலாக டிஃபர் ஆகுது. ஸோ இந்த விஷயங்களை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா புக்கில் டேப்லேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே, next one is types of mixture. Okay va, so next one is types of mixture. So what do you mean by mixture? Means which contains two or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio. So இது வந்து மிக்சருக்கான டெஃபனிஷன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மிக்சர்ஸை வந்து பார்த்தோம்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ அதுக்கான அந்த ஃப்ளோ சார்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதை எதை பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அது ஈஸியாக விசிபிளாக இல்லை நாட் விசிபிளாக அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிக்சரை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மிக்சரை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹோமோஜீனஸ் மிக்சர், தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். அந்த வேர்டுலேயே அந்த இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து என்ன மீனிங் வந்து என்ன அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஹோமோ அப்படின்னாலே சேம், ஹெட்ரோ அப்படின்னாலே அங்கே வந்து பார்த்தோம்னா டிஃபரெண்ட். ஸோ அப்போ ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கே ஹோமோஜினஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அங்கே வந்து நம்ம எந்த பார்ட்டிகிளையும் தனியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து பார்த்தோம்னா ஹோமோஜினஸ். சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக செப்பரேட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹோமோஜீனஸ் மீன்ஸ் a mixture in which the components cannot be seen separately. Okay, homogeneous means a mixture in which the components cannot be seen separately is called a homogeneous mixture. It has a uniform composition and every part of the mixture has the same properties. For example,
salt in water. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் homogeneous mixture. So here we add a spoonful of salt into this water. ஓகே, ஆட் பண்ணிடுறோம். நல்லா டிசால்வ் பண்ணி, அதுவும் நல்லா டிசால்வ் ஆகிடுது. டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த சால்ட் சொல்யூஷனில் நம்ம வந்து இது வந்து சால்ட் பார்ட்டிக்கல், இது வாட்டர் அப்படின்றத நம்மளால் செப்பரேட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த சால்ட் வந்து பார்த்தோம்னா நல்லா டிசால்வ் ஆகிடுது. ஸோ டிசால்வ் ஆனதுனால இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லுமே யூனிஃபார்ம் காம்போஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கேயுமே இதை வந்து நம்மளால் செப்பரேட் அவுட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஃபுல்லுமே யூனிஃபார்மாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோஜீனஸ் மிக்சருக்கான எக்ஸாம்பிள். அப்போ ஹெட்ரோஜீனஸ்க்கான எக்ஸாம்பிளை நம்மளே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் இதே சால்ட்டை நம்ம சாண்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், நல்லா கவனிக்கணும், இதே சால்ட்டை சாண்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து சால்ட்டு, இது சாண்டு, சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்ம் காம்போஷனில் இல்லாமல் அங்கே கொஞ்சம் நம்மளால் செப்பரேட் அவுட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஓகேவா? ஸோ ஹெட்ரோஜீனஸ் மிக்சருக்கான டெஃபினிஷன் பாரு. எ மிக்சர் இன் விச் த காம்பனன்ட்ஸ் கேன் பி seen separately is called a heterogeneous mixture. It does not have a uniform composition and properties. ஓகேவா? அங்கே வந்து யூனிஃபார்மாக எல்லா பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் ஹெவியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா சால்ட் வந்து ஜாஸ்தியாக தெரியும். ஸோ யூனிஃபார்மாக இது வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. soil, this is example for heterogeneous mixture. Then mixture of iodine and common salt. அயோடினையும் காமன் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மிக்சர் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ்க்கான எக்ஸாம்பிள். எ மிக்சர் ஆஃப் சுகர் அண்டு சாண்ட், தென் மிக்சர் ஆஃப் ஆயில் அண்டு வாட்டர். ஓகே, ரெண்டுமே லிக்விடு தான். பட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் செப்பரேட் லேயராக நமக்கு வந்து அது தெரியும். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர் அண்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் மிக்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த டைப்ஸ் ஆஃப் மிக்சரில் வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 டைப்ஸ் ஹோமோஜீனஸ் அண்டு ஹெட்ரோஜீனஸ் மிக்சர் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இஸ் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நமக்கு வந்து தோணும். ஏன்னா அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை செப்பரேட் அவுட் பண்ணணுமா, ஏன் அது பாட்டுக்கு சேர்ந்தா போல் இருந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில திங்ஸ் அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ் நமக்கு அது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து செப்பரேட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்லேயுமே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக செப்பரேட் அவுட் பண்ண தான் செய்யணும். ஸோ அப்போ அதை செப்பரேட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்? ஹேண்ட் பிக்கிங். ஓகேயா? அந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கையால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங். ஓகேயா? ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த செப்பரேஷன் ஆஃப் மிக்சரில் என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சாலிட் அண்டு சாலிட், ஹெட்ரோஜீனஸில் இருக்கக்கூடிய 2 சப்ஸ்டன்ஸுமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாலிடாக தான் இருக்குது. அப்போ சாலிட் அண்டு சாலிட், அப்போ ஒரு சாலிடில் இன்னொரு சாலிட் மிக்ஸாக இருக்குது. அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோயிங். மேக்ஸிமம் இந்த மெத்தட் எல்லாமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் பிக்கிங், சீவிங் அண்டு வினோவிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன், சப்ளிமேஷன். ஓகே, ரெண்டுமே வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய டைமில் அந்த இதில் ஒரு சாலிடை வந்து அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா இன்சாலிபிள் சாலிட் அண்டு லிக்விட். அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஒன்று வந்து இன்சாலிபிள் சாலிட்,
இன்னொன்று வந்து லிக்விடாக இருக்குது அப்படின்னா அதை என்ன மெத்தடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா செடிமெண்டேஷன் அண்டு டீகன்டேஷன். இது நம்ம வீட்லேயே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி மட்டி வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாட்டரை கொஞ்சம் நேரம் அந்த டஸ்டெல்லாம் செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம விடுவோம். ஸோ இந்த மெத்தடுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செடிமெண்டேஷன். அது செட்டில் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் பார்த்தியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் கீழே வந்து செட்டில் ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான நேம் வந்து என்ன அப்படின்னா செடிமெண்டேஷன் அண்டு டீகன்டேஷன், லோடிங், ஃபில்ட்ரேஷன் அண்டு சென்ட்ரிஃபிகேஷன். இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெத்தட்ஸில் எதெல்லாம் பிங்க்கில் இருக்கோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுடைய புக்கில் நமக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 இம்மிசிபிள் லிக்விட். ரெண்டுமே இம்மிசிபிள் லிக்விட், அதாவது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் ரெண்டுமே செப்பரேட் லேயராக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இம்மிசிபிள். அப்போ அதை செப்பரேட் அவுட் பண்ணுறதுக்கு வி சூஸ் த மெத்தட் டீகன்டேஷன் அண்டு செப்பரேட்டிங் ஃபனல். ஓகே, டீகன்டேஷன், செப்பரேட்டிங் ஃபனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த மிக்சர்ஸ் எல்லாம் என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னா ஹெட்ரோஜினியஸ் மிக்சராக இருக்கா. சப்போஸ் இஃப் இட் இஸ் இன் ஹோமோஜினியஸ் மிக்சராக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான மெத்தட்ஸை சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிபிள் சாலிட் அண்டு லிக்விட். சாலிபிள் சாலிட் அண்டு லிக்விட், அதாவது லிக்விடில் அந்த சாலிட் வந்து டிசால்வ் ஆகிற மாதிரியான அந்த ஒரு நேச்சரில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மெத்தடை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன். சொல்லவே வேணாம், இது ரொம்ப இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச மெத்தட் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் பேன். அந்த சால்ட் பேனில் வந்து பார்த்தோம்னா அந்த வாட்டரில் அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. அப்போ அங்கே டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த சாலிடை நம்ம எப்படி வந்து செப்பரேட் அவுட் பண்ணுறோம், எவாப்ரேஷன் மெத்தடை தான் நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சால்ட் பேனில் அந்த சால்ட்டை வந்து சீ வாட்டர்லேருந்து செப்பரேட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இந்த எவாப்ரேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 மிசிபிள் லிக்விட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது 2 இம்மிசிபிள் லிக்விட். இப்போ நம்ம பார்க்குறது மிசிபிள். மிசிபிள் மீன்ஸ் அந்த ரெண்டு லிக்விடும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அண்டு வாட்டர் ரெண்டுமே என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த மிக்சரை நம்ம என்ன மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகேவா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. ஒரு லிக்விடுக்குள்ளே 2-3 சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லை செப்பரேட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த குரோமட்டோகிராஃபி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் அவுட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நான் இப்படிலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறத விட அந்த மெத்தட்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன அப்படின்றத இப்போ அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம்.